ஷம்மிங்லபா மக்களே, நான் உங்க ஜே. வெல்கம் டு மை சேனல் கேயாஸ் அண்ட் கட்ரைஸ். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பட்டாசு. பட்டாசுக்கு அடுத்தது கண்டிப்பா பலகாரம். வருஷா வருஷம் எங்க வீட்டில் இந்த 2 ஐட்டம் மறக்காம தீபாவளிக்கு இருக்கும். அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ள போவோம். அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் தீபாவளி மருந்து பண்ணிட்டு இருக்கேன் குட்டிமா. சரி, இதுல என்னென்னலாம் போட்டிருக்க? தீபாவளி மருந்து பொடியில் வந்து தனியா, மிளகு, வால்மிளகு, அதிமதுரம், சித்திரத்தை, பரங்கி சக்கை, கண்டத்திப்புளி, அரிசி தம்புளி, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஏல அரிசி, வரலை மஞ்சள், சுக்கு, ஓமம் இதெல்லாம் வானால நல்லா வறுத்துன்ட்டு நல்லா கருப்பாகக்கூடாது, ஹீட் பண்ணணும். சூடு பண்ணி உடைக்கிற அளவு பதத்துக்கு சிம்மில் வச்சு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பொடியில் வெந்நீரை பொங்க வச்சு குத்தி கலைக்க போகிறேன். பார்த்துட்டே இரு எப்படின்னு. இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் வெந்நீர் எடுத்துன்னு இருக்கேன். இதை குத்தி நல்லா கட்டி இல்லாத கரைச்சி வைக்க போகிறேன். சரி, எவ்வளோ பொடி எடுத்துன்னு இருக்கேங்க? இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம் பொடி எடுத்துன்னு இருக்கேன். 100 கிராமுக்கு 1/2 லிட்டர் ஜலம். 1/2 லிட்டர்னு கணக்கெல்லாம் கிடையாது. நான் இப்போ ஒரு 1/2 லிட்டர் ஜலத்தை பொங்க வச்சு குத்தி கரைச்சிட்டு இருக்கேன். என்ன பதத்துக்கு கரைக்க போற? இது வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து கட்டி தட்டாத, கொஞ்சம் கூட கட்டி தட்டாத கரைச்சி வச்சிருக்கணும். ஓகே, எவ்வளோ ஊறணும்? ஒரு காத்தால பண்ணிட்டு ராத்திரி வரையும் ஊறின்னு இருக்கணும். இப்போ ஊறியாச்சா? ஊறிட்டுமா. இப்போ சாயங்காலம் இதை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தேன்னா காத்தால கரையை வச்சது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் வெந்நீரை இப்போ சுட பண்ணி அதில் இன்னும் ஒரு 200 ஒரு டம்ளர் ஜலத்தை குத்தி கரைச்சிக்க போகிறேன். அவ்வளோ நீர் கரைச்சிட்டேன்னா ஈஸியாக தளிக ஆகும், சாப்பிட்றதுக்கு வெண்ணெய் மாதிரி இருக்கும், டப்புன்னு உள்ளே போயிடும். ஸோ இப்போ 100 கிராம் பொடிக்கு அப்போ காத்தால கரைச்சி வைக்கும்போது 500 ml, இப்போ ஒரு 200 to 250 ml. ஆமாம்மா. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 750 mlன்னு வச்சுக்கலாம். விட்டுக்கலாம். நிறைய ஜலம் விட்டதால ஒன்றும் தப்பாகாது. இது வந்து கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும். நம்ம நீர்க்காய் எடுத்துனா அது கெட்டிப்படுறதுக்கு தளியாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சு நான் இப்போது கலர போகிறேன். சரி, இப்போ எண்ணெய் எதுவும்லாம் குத்த வேண்டாம். இப்போ எதுவும் வேணும். இந்த கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை குத்தி ஃபஸ்ட்டு கலரிண்டே இருக்கணும், கட்டி தட்டாத. ஸோ டைரெக்டாக குத்திடலாம். டைரெக்டாக குத்திடலாம். ஓகே, இதுக்கு இரும்பு வானா அந்த மாதிரி ஏதோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? எதில் வேணாலும் பண்ணலாம். நான் அடி கனமாக இருக்கணும், அப்பதான் அடி பிடிக்காது. அடி பிடிக்காது. ஆமாம். இப்போ நீ குத்திட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம்மில் வச்சு கலர போகிறேன். கலரிண்டே இருக்கணும், கை விடாத. இப்போ இது கலர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? 1.5 2 மணி நேரம் ஆகும் இது பண்ணி எடுக்கிறதுக்கு. ஓ, ஏன்னா ரயில வச்சு பண்ணக்கூடாது, மீடியம் ஃப்ளேமு அப்படி வச்சு சிம்மில் வச்சு மாற்றி மாற்றி வச்சு கரைச்சி கலரிண்டே இருக்கணும், அது கெட்டிப்படணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஜலம் விடுறியா? அதனால அது பாத்திரத்தில் இருக்க மருந்து பொடிக்காக கொஞ்சோண்டு ஜலத்தை விட்டு கலரி அதில் குத்திட்டேன். ஓகே, குத்திட்டு இப்போ கலரின்னு இருக்கேன். பார்த்தோன்னா அது கொதிக்கணும். கொதிச்சுனே இருக்கணும், கட்டி தட்டக்கூடாது. பார்த்தோன்னா இப்போ பாரு நல்லா கொதிய வந்துடுது. இப்போ கொதிச்சுட்டே இருக்கு இல்லையா, இப்போ கலரணுமா? ஆமாம், எப்பயுமே அது கைவிடாத கலரிண்டே இருக்கணும். சரி, இந்த கொதிக்கும் போது நம்மளுக்கு அடி பிடிக்கிறதா பிடிக்கலையான்னு எப்படி தெரியும்? அது கலரும் போதே தெரியும். பார்த்தோன்னா திக்கா எடுத்தா இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 50 ml நல்லெண்ணெயை விட்டு அதில் கலர்றேன். நல்லெண்ணெயா? ஆமாம், நல்லெண்ணெய் தான் ஃபஸ்ட்டு. வேற ஏதாவது எண்ணெய் விடலாமா? இல்லை. நான் இப்போ வந்து பார்த்தேன்னா இந்த லேகியத்துக்கு நல்லெண்ணெயும் நெய்யும் வெல்லம் அந்த 3 தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நல்லெண்ணெய் குத்தியாச்சு. என்ன மேல நல்லெண்ணெய் அப்படியே தனியா புரிஞ்சிருக்கு? அப்படி தனியாக இருக்க மாதிரி தோணும். நல்லா கலரிண்டே இருக்கும்போது இந்த எண்ணெயை வந்து ஃபுல்லாக இது பண்ணி அது எண்ணெயில் தளிகை ஆகும். பார்த்தோன்னா அப்புறம் எண்ணெய் இருக்கிறதே தெரியாது. இப்போ எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஆமாம். பார்த்துட்டே இருக்கீங்க. இன்னும் சைட்ல எல்லாம் எண்ணெய் இருக்கு. கொதிக்கணுமே, அதுக்குள்ள அவசரப்பட்டா முடியுமா? பொறுமை தான் வேணும் எல்லாத்துக்குமே. இந்த கலரத்துக்கே 2 மணி நேரம் ஆகும். அப்போ அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மைசூர் பாக்கெலாம் பண்ணும்போது நெய்யை விட்டு விட்டு கலரும் போது நெய் அப்சர்வ் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொதிக்க அந்த எண்ணெயும் நெய்யும் அப்சர்வ் பண்ணிக்கும். இது ஒரு 5 மினிட்ஸாக கலரணும்? இல்லை, 5 to 10 minutes 15 minutes கூட ஆகும் கலரிண்டே இருக்கும். சைட்ல எல்லாம் அடி பிடிக்கிறது அதெல்லாம் கலரி தள்ளி விட்டுடணுமா, அப்பப்போ தள்ளி விட்டுட்டே இருந்தால் வரும். அந்த சைடுல அதெல்லாம் வந்து அந்த தீஞ்ச ஸ்மெல்லாம் வராது. அதான் நான் கலரிண்டே இருக்கு இல்லையா, அப்போ அதெல்லாம் பண்ணுவேன். எங்கேயுமே அடியும் பிடிக்காது, சைடு இதுவும் இருக்காது. ஓகே, அடுத்து இப்போ என்ன போடணும்? அடுத்தது வந்து வெல்லம் ஒரு 300 கிராம்
வெல்லத்தை பொடி பண்ணி அதில் சேர்க்கணும். நான் வாங்கிட்டு இருக்கிறது ஆர்கானிக் வெல்லம். இதில் சுத்தமாக இருக்கும். மண் கல் எதுவுமே இல்லை. அதெல்லாம் நான் டைரெக்டாக போட்டேன். இப்போது வந்து நான் வாங்குறதுல கல் மண் இருக்குன்னு டவுட் இருந்தால் அதை ஒரு தனியாக ஜலத்தில் கரைச்சி அதை வடிகட்டி அந்த வெள்ளை ஜலத்தை இதில் குத்தி கலரலாம். அப்ப திருப்பி ஜலமாயிடாதா? ஆகாது. கலர அது கெட்டிப்பட்டுடும். ஓகே. சோ இதுல வந்து பனை வெல்லம் அதெல்லாம் போட்டுக்கலாமா? இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. இது ஆக்சுவலா எங்க மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. வெல்லம் தான் போட்டு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா, நான் வெல்லம் தான் அன்னியிலேருந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நான் இது பண்ணின்னு தான் இருக்கேன். வெல்லம் தான் போட்டுன்னு இருக்கேன். என்ன வெல்லம்னு கேட்கணும் இது? வந்து பாகு வெல்லம்னு கேட்கலாம், உருண்டை வெல்லம்னு கேட்கலாம் கடையில. இது எல்லா கடையிலயும் கிடைக்கும்? எல்லாம் நாட்டு மருந்து கடையில, மளிகை கடையில, கிராசரி ஷாப் சொல்றேன் இல்லையா, அதுல இது பண்ணணும். அதுல போயிட்டு எல்லாமே கட்டி கட்டியா இருக்கே. இல்ல வெல்லம் கரையணுமோனோ, அது சிம்ல வச்சு கலர அது கரைஞ்சிடும் நன்னா. கலர் கூட ஏதோ மாறி ஆமா, இருக்கு. கலர் மாறிடும். முதல்ல பார்த்தா ஒரு மாதிரி yellowish-ஆ இருந்தது இல்லையா, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனா வரும். இந்த வெல்லமும் சேர்ந்துருக்கு அதுல, அதால இந்த கலர் வரும். அப்படியே சைடுல நம்ம நெய் சேர்க்கணும். அதால வெண்ணெயை காய்ச்சி நெய் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. பாத்தீங்கன்னா இந்த கலர் மாறி இருக்கு தெரியா, ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு, டார்க் காஃபி கலர்ல வந்திருக்கும். ஆமா ஆமா. இப்போ அதையும் கைவிடாம வெல்லம் நன்னா கரைஞ்சிடுத்து. இப்போ அதுக்குன்னா இப்போ கொதிச்சுட்டே இருக்கும்போது நெய்யும் சேர்க்கணும். நெய் சேர்க்கும் போது காட்டுறேன் எப்படி எவ்வளோன்னு. அதுக்கு ஒரு 50 to 75 ml நெய் சேர்க்க வேண்டி வரும். நான் வெண்ணெய் காய்ச்சி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காட்டும் நெய்யை சேர்ப்பேன். பார்த்தியா, நெய் சேர்க்கணும். இப்போ 50 to 75 ml அட் அ டைம்ல சேர்க்கணுமா இல்லை விட்டு விட்டு சேர்க்கணுமா? அட் அ டைம் சேர்க்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் முதல்ல பண்ணும்போது, நிறைய நெய் ஆயிடுமோ அப்படின்னு பயத்தில் என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக விட்டுட்டு கலரி அது அப்சர்வ் ஆனவொடனே இன்னும் கொஞ்சம் நெய்யை குத்திக்கலாம். இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டாத அப்படியே வந்துடும். லேகியம் வந்து உருண்டை அந்த வானால ஒட்டாது, பந்து மாதிரி அப்படியே வந்துடும். ஒட்டாத ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ குழந்தைலாம் சாப்பிடலாமா? எல்லாருமே சாப்பிடணும். கண்டிப்பா சாப்பிடணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகும். இது சளியோ இதுவோ இது இல்லாத இருக்கும். பார்த்துட்டே இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா பாத்தியா, சொன்ன பதம் வந்துருத்தா கெட்டியா. இதுதான் கரெக்டான இங்க நெய்யும் வெளியில தெரியல, எண்ணெயும் வரல. இதுதான் சரியான பக்குவம். இப்படி எடுத்து ஆற வச்சுட்டா சரியாயிடும். அடுத்து இப்போ நம்ம திரட்டி பால் பண்ண போறோம். சரி, அது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லு. நான் இப்போ வந்து திரட்டி பாலுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் பாலை வாங்கி வச்சிருக்கேன். பார்த்தேன்னா அதுக்குள்ள ஒரு பாத்திரத்தை போட்டு வச்சிருப்பேன். ஏன்னா டக்குன்னு நம்ம வச்சுட்டு எங்கேயாவது கை வலிக்கும்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டா பால் வந்து அடுப்புலேருந்து பொங்கி வழியாது. அது பாட்டுக்கு அது கொதிச்சுட்டே இருக்கும். அதால அதில் பார்த்து கொதிச்சேன்னா பார்த்தியா, பால் 2 லிட்டர் பால் இப்போ சுண்டி இருக்கு. எவ்வளோக்கு சுண்டணும் வைக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1/2 hour கலர்னா அது 1 லிட்டர் ஆகும். ஒரு 1/2 லிட்டர் பதம் வரும்போது நம்ம அதில் சர்க்கரை சேர்க்கணும். 1/2 லிட்டர் அளவுக்கு அது சுண்டணும். சைடில் வந்து ஏடெல்லாம் பிடிச்சிருக்கும், அதெல்லாம் நம்ம அதில் எடுத்து போடணும். ஓகே. ஸோ எவ்வளோ சர்க்கரை போடணும் இதுக்கு வந்து நான் ஒரு 150 கிராம், 2 லிட்டர் பாலுக்கு ஒரு 100-150 கிராம் சர்க்கரை சேர்ப்பேன். ஏன்னா இப்போ வந்து அந்த காலத்துலலாம் ஆற்றுல மாட்டு பால் நன்னா இருக்கும், எறும்பால் பசும்பால் வாங்கினா ஒரு தித்திப்பு. இப்போ எல்லாம் நம்ம கவர் பால் இது பண்ணுறதால கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். இல்லாட்டி நான் ஒரு 100 கிராம் கூட சேர்த்துப்பேன். இப்போ நான் சேர்க்கறது ஒரு 150 கிராம் சர்க்கரை அதில் சேர்க்குறேன். ஓகே, சரி. இப்போ சர்க்கரையை விட்டுட்டு கலரிண்டே? ஆமாம், சர்க்கரை சேர்த்த உடனே அது கொஞ்சம் நீர்த்தா பாரி இருக்கும், கலரண்டே இருக்கணும். இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. சிம்பிள் இல்ல, இதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கலரண்டே இருக்கணும். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். அந்த பால் ஃபுல்லாவே நம்மளுக்கு சுண்டணும் இல்லையா. 2 லிட்டர் பால் சிம்லயே வச்சிருந்தானா சுண்டணும். பார்த்தேன்னா இப்ப பாத்தீங்கன்னா பாரு, மணலா திரியா வரும். இதுதான் வந்து திரட்டி பாலுடைய கன்சிஸ்டன்சி. பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருது இல்லையா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? இல்ல, இன்னும் கொஞ்சம் சத்தா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தானா கரெக்டா வந்துடும். இன்னும் ஒரு 2 to 3 minutes இருக்கணும். இருந்தா கரெக்டா இருக்கும். அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சலாம், அவ்வளவுதான். இந்த வீடியோல எங்க வீட்ல எப்படி தீபாவளி மருந்தும் திரட்டி பாலும் பண்ணாங்கன்னு நீங்க பாத்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ கேயாஸா இல்ல கர்ட் ரைஸான்னு தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை பாய்.